ஹாய், குட் மார்னிங். டைம் வந்து இப்போ கரெக்டாக 9 ஆகுது. நான் எழுந்துட்டேன் ஒரு 8 ஓ கிளாக் 1 ஹவர் முன்னாடி எழுந்தாச்சு. ஸோ வீட்டில் கொண்டாந்து பாப்பா கூடலாம் விளையாடிட்டு போயிட்டு சன்லைட்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஒர்க்குக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படியே. ஓகேவா? ஓகே, கிளம்பியாச்சு. டைம் வந்து இப்போ 10:15 ஆகுது. போயிட்டு வரேன். பாய். ஸோ ஹாய், டைம் வந்து இப்போது 6:30 ஆகுது. அண்ட் லிட்ரலாக வந்து எனக்கு ஜுரம் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ உடம்பு ஃபுல்லாக சூடாகிடுச்சு. அண்ட் மூச்சு விடும் போதெல்லாம் அப்படியே சூடாக காற்று வருது. ஸோ போயிட்டு வந்துட்டேன், வெளியில் போயிட்டு வந்துட்டேன். ஸோ நான் ஒரு கிளாஸ் மாதிரி போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ மணி ஏர்னிங் ஸ்கில் கற்றுக்கிறதுக்காகவும் எடிட்டிங்காகவும். ஸோ அதுக்காக தான் போயிட்டு வந்தேன். நான் அது எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. ஸோ சும்மா எதுக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுவும் இல்லாமல் என்னால் முடியல, வண்டி ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை எங்கேருந்து நான் வீடியோலாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவாக தெம்பாக பேசிகிட்ருக்கேன். ஐம் நாட் ரியலி ஃபீலிங் வெல். வீட்டில் கூட கீழே போகக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா பாப்பாலாம் இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் தூரம் வந்துடும். ஸோ அதனால் தலைவலிக்குது, உடம்பு செம்ம ஹீட்டாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அண்ட் யா, டுடே இஸ் டன். நாளைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டுடே இன்னைக்கு அவ்வளோதான். நான் அங்கேயும் போயிட்டு பெருசாக எதுவும் பண்ணல. ஐ லைக் டேக்கிங் ரெஸ்ட்டு தான். சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 1 or 2 hour தான் சும்மா அப்படியே எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணல. ஸோ ரொம்ப சூடாகிடுச்சு மதியம் உடம்பு. அவ்வளோதான். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தண்ணி குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான். ஓகேவா? நாளைக்கு நான் என்ன கண்டிஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய், குட் நைட்.